காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதையா சில விஷயங்களை தவறா புரிஞ்சுகிட்டதோட மட்டும் இல்லாம இதனாலதான் இப்படின்னு உறுதியா நாம நம்பவும் ஆரம்பிச்சுடுவோம் தெரியுமா? அதுக்கு உதாரணமா ஒரு குட்டி கதை. 2 நண்பர்கள் ரயில்ல பயணம் செய்யறாங்க. அவங்க சில பழங்களை சாப்பிடறதுக்கு வாங்கியிருக்காங்க. அதுல ஆப்பிள் பழமும் ஒண்ணு. அதுநாள் வரைக்கும் அவங்க ஆப்பிள சாப்பிட்டதே இல்ல. ரயில் கொஞ்ச தூரம் போனதுமே ஒருத்தனுக்கு பசிக்குது. அவன் ஃபர்ஸ்ட் ஆப்பிள தான் எடுக்கிறான். இந்த பழம் எப்படிதான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு ஒரு கடிதான் கடிக்கிறான். ரயில் கரெக்டா இவன் அந்த ஆப்பிள கடிக்கவும் ஒரு குகை பாதை வழியா உள்ள நுழையவும் சரியா இருக்கு. சில வினாடிகள்ல அது வெளியில வந்துரும். அந்த நொடி ரயிலே இருட்டாயிடுது. இவனுக்கு பயம் வந்துருது. உடனே கடிச்சு அந்த ஆப்பிள துப்பிட்டு மீதி இருக்கிறதையும் வெளியில எரிஞ்சிடலான்னு காத்திருக்கான். கரெக்டா குகையில இருந்து ரயில் வெளியில வந்துருது. ஆஹா, இந்த பழத்தை சாப்பிட்டு இருந்தா நமக்கு பார்வையில போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஜன்னல் வழியா அதை தூக்கி எரிஞ்சிடுறான். இப்ப அவனுடைய நண்பன் அவனும் அந்த ஆப்பிளை எடுத்து சாப்பிட போறான். இவன் கத்துறான், சாப்பிடாத, அந்த பழத்தை சாப்பிட்டா உனக்கு பார்வை பறி போகும். நல்ல வேளை நான் கடைசி நொடியில சுதாரிச்சு அதை துப்பிட்டேன், தூக்கி தூர வீசிரு அப்படிங்கிறான். அவனும் அதை தூக்கி தூர போட்டுடுறான். நம்ம புரிதல் எப்பவுமே சரியாதான் இருக்கணுங்கிறது இல்ல. அதே மாதிரி நமக்கு வேண்டியவங்க சொல்றது எல்லா நேரமும் சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாமளும் கொஞ்சம் சிந்திக்கணும்.